VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்திச் சுருக்கம். நாளை ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிடுவார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்தது. இதற்கு முன் சென்ற மாதம் இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. போராட்டக் குழு நிர்வாகிகளுடன் இன்று தமிழக அமைச்சர்கள் குழு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியது. அதன்பின் போட்டோ ஜியோ நிர்வாகிகள் கூறுகையில், கோரிக்கைகள் ஏற்கப்படுவதாகவும் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்வதாகவும் அமைச்சர்கள் சொன்னார்கள். பழைய ஓய்வூதியம் தொடர்பாக நாளை முதல்வர் அறிவிப்பு வெளியிடுவார் என போட்டோ ஜியோ சங்கம் சார்பில் கூறப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி. தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 6ஆம் தேதி அல்லது அந்த வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்பு குறைவு. புயலாக மாற வாய்ப்பில்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தவிர லட்சத்தீவு குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஸ்டாலின் விழாவுக்கு திருப்பிவிடப்பட்ட பஸ்கள், காத்திருந்து மனம் நொந்த மக்கள். சமீப நாட்களாக அரசு பஸ்களை கட்சி நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தும் சூழல் அரங்கேறி வருகிறது. ஆளும் கட்சி தரப்பில் நடக்கும் மாநாடு மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு நகர்ப்புற பஸ்கள் திருப்பி விடப்படுவதால் பெரும்பாலான பயணிகள் பஸ்ஸின்றி தவிக்கின்றனர். திருச்சியில் இன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயண விழா நடக்கிறது. இதை துவக்கி வைக்க முதல்வர் ஸ்டாலின் வந்தார். அவரை வரவேற்பதற்காக கட்சியினரை அழைத்து வர அரசு பஸ்களை திமுகவினர் பயன்படுத்தினர். திருச்சியிலிருந்து மதுரை வரை வைகோ நடைபயணம் செல்வதால் போக்குவரத்தையும் மாற்றம் செய்திருந்தனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக காலை பஸ் கிடைக்காமல் திருச்சி மக்கள் காத்திருந்து அவதிக்குள்ளாகினர். வேறு வழியின்றி மாற்று ஏற்பாடுகளையும் நடந்தும் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு புறப்பட்டனர். விஷம் கொடுத்துட்டாங்க, விஏஓ இறப்பில் திருப்பம், காதலன் பரபரப்பு புகார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவி. இவரது மகள் அருணா வயது 27. கீரப்பாக்கம் கிராமத்தில் விஏஓவாக பணிபுரிந்து வந்தார். பொன்னேரிப்பாக்கம் கிராம விஏஓ சிவபாரதியை காதலித்து வந்ததாகவும் அருணாவின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. 29ஆம் தேதி அருணா வீட்டில் திடீரென மயங்கி விழுந்தார். விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்ததாக அவரது பெற்றோர் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். நேற்று காலை அருணா இறந்தார். தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர் தெரிவித்த நிலையில் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதாக காதலன் கூறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சிவபாரதி திருப்பாலைவனம் போலீசில் புகார் அளித்துள்ளார். 2023இல் நானும் அருணாவும் ஒரே நேரத்தில் பணியில் சேர்ந்தோம். அன்று முதல் நண்பர்களாக பழகி வந்தோம். நட்பு காதலாக மாறியது. இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தோம். எங்கள் வீட்டில் திருமணத்திற்கு சம்மதித்தனர். அருணா வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்து அவரது குடும்பத்தினர் அருணாவை துன்புறுத்தி வந்தனர். அருணாவின் சகோதரர்கள் என்னை போனில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்தனர். போலீசில் புகார் கொடுக்க நினைத்தேன். பொறுமையாக இருங்கள் என அருணா தடுத்து விட்டார். குடும்பத்தினர் என்னை பலமாக தாக்கிவிட்டனர். பூச்சி மருந்தை வாயில் ஊற்றி குடிக்க வைத்தனர். நான் இப்போது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறேன் என போனில் என்னிடம் பேசினார். அருணாவை அவரது குடும்பத்தினர் விஷம் கொடுத்து கொலை செய்துள்ளனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் கூறப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். 1 சவரன் தங்கம் விலை மீண்டும் லட்சத்தை தாண்டியது. சர்வதேச அளவில் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிகளவில் முதலீடு செய்வதால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளது.
இதனால் தமிழகத்தில் தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை கடந்துவிட்டது. கடந்த 27ஆம் தேதி 1 சவரன் ஆபரண தங்கம் முன் எப்போதும் இல்லாத வகையில் 1,04,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் விலை சரிந்து மறுபடியும் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்தது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் 1 கிராம் 12,480 ரூபாய்க்கும் 1 சவரன் 99,840 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 12,440 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 320 ரூபாய் சரிந்து 99,520 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்தது. 1 சவரன் 1,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 140 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 12,580 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 4,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் அஞ்சட்டி சாலையில் மக்கள் மறியல். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே உள்ள நாட்ராம்பாளையம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமத்தினர் இன்று காலை திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். காலை 8 மணிக்கு தொடங்கிய மறியலால் அஞ்சட்டி மற்றும் ஒகேனக்கல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் வந்து பேச்சு நடத்தினர். பூமரத்து குழியிலிருந்து ஒகேனக்கல் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. அதை சரி செய்து தார் சாலை அமைக்க வேண்டும். நாட்ராம்பாளையத்தில் அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய புதிய மருத்துவமனை கட்ட வேண்டும். கிராம பெண்கள் பயன்பெறும் வகையில் மகளிர் விடியல் பஸ்களை இயக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். கோரிக்கைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து மக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 4 மணி நேரம் அஞ்சட்டி ஒகேனக்கல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் வெள்ளம், 17 பேர் உயிரிழப்பு, 1000 பேர் தவிப்பு. ஆப்கானிஸ்தானில் சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவிய நிலையில் திடீரென பெய்த கனமழையால் கபிசா, பர்வான், டாய்கண்டி, உருஸ்கான், கந்தஹார், ஹெல்மண்ட், பாட்கிஸ், பர்யாப், படக்ஷான், ஹெராத் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழையால் வீட்டின் கூரை இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியாகினர். பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்ததில் மின்சாரம் தாக்கி 5க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களின் உடல்கள் ஆங்காங்கே கரை ஒதுங்கி கிடக்கின்றன. அந்த வகையில் திடீர் கனமழை வெள்ளத்திற்கு இதுவரை 17 பேர் பலியாகியுள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் அவர்களை பத்திரமாக தங்க வைக்கவும் அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏராளமான கால்நடைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் ஆப்கானிஸ்தான் மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர்.